அடி அடிச்சாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன தைரியத்தி உனக்கு? என் முகத்தை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன். சொல்றேன். இனி நீங்க யாராவது அடிச்சா நிச்சயமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வேண்டாம் சொல்றது. இத நீ இன்னைக்கு பேசுறடி. நான் என்னைக்கு ஜெயிலுக்கு போனேன்னு அன்னைக்கே போட்ட திட்டண்டி இது. என்ன திட்டம்? இவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேவலம், இவனால யாரையும் அடிக்காம இருக்கவே முடியாது. இப்படி உன்னை கேட்டு வச்சுட்டா இவன் யாரையாவது பொட்டுன்னு அடிப்பான். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு நீ வேண்டாம் சொல்றதாண்டி உன் திட்டம். ஐயோ, நீங்க பேசுறது கடவுளுக்கே அடக்காதுங்க. நீ ஏன் என்ன வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் யாருக்காக எதுக்காக வாழணும்? நேரா போய் அந்த நாகப்பனை குத்தி கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்டாயிரம் போடி. அடிக்க மாட்டேன் ராதா, நான் யாரையும் அடிக்கவே மாட்டேன். அடிக்கவே மாட்டேன். உண்மையில ஆணையா சொல்றேன். இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லைனா இப்பவே என் கை ரெண்டையும் வச்சு உன் கையில கொடுத்துறேன் ராதா. உன்னை விட்டு நான் இனிமே பிரியவே மாட்டேன். என்னப்பா மகன், எங்க நம்ம ஆடுங்களா? அதான் வந்துட்டாங்க சார். வாங்கப்பா, குயிக் குயிக். ஏய், அந்த முரட்டு பைய கண்ணன் ஜெயில இருந்து விடுதலையா வந்திருக்க. இனி அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனை நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே கேலியும் கிண்டலும் கலாட்டாவும் பண்ணி அவனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மோத அடி அவங்கிட்ட இருந்து நீங்க தான் வாங்கிக்கணும். அடுத்தாப்புல நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து அடிக்கிற அடியில அவன் சமாதி ஆகணும். அதுக்கு பேர் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போங்க. இல்லைங்கடா, அதான் பாத்தீங்களா அந்த குட்டி கடமையில போறாங்கடா. எஜமா சொன்னபடி கலாட்டா பண்ணுவோமா? இவங்க எல்லாம் நான் அப்படி ஆட்டு தானே. ஆமா, என்னென்ன சொல்லி கலாட்டா பண்றாங்க பாத்தியா? அவனுங்க கடக்குறாங்க காளி பசங்க. வாங்க. ஜோடியோட போற அவனுக்கு வேணும்னு கலாட்டா பண்றாங்க, நல்லா தெரியுது. நீங்க வாங்க, இங்க என்ன பேச்சு? ஏன்னா அந்த பையனை விட கேலி பண்ணி கூட பேசாம போயிட்டு இருக்கா. வாங்க கிட்டத்துல போய் கேலி பண்ணுவோம். சின்ன மச்சா தக்கல் பண்ணி சின்ன மச்சா ஜெயிலுக்கு போனா மச்சா, ஜெயிலுக்கு போனா மச்சா. என்னடா அது இவ்வளவு கேலி பண்ணி போய் பேசாம போயிட்டு இருக்கா? சரி, இந்த பையனுக்கு இதெல்லாம் கோபராது. இதுக்கு சரியான வழி மேல ஆணையா இந்த இடத்த விட்டு அசையாதுங்க. எனக்கு குட்ட சத்தியத்தை மறந்தாங்க. இங்க நில்லுங்க. பொட்ட பசங்களா, யார் மேலடா கல் எடுத்து எரிஞ்சுங்க? யார் மேலயோ எரிஞ்சது நாங்க தான். தெரியும்டா. யார் உங்களை கல் எடுத்து அடிக்க தூண்டினாங்களோ, யார்கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வரதோ எனக்கு நல்லா தெரியும். நாய கூட தனியா வந்து பக்கத்துல நின்று தைரியமா பழக்குதுடா. நீங்க ஏன்டா கூட்டம் கூடி எட்டி நின்று நாயை விட கேவலமா கல் எடுத்து எறியறீங்க? நீங்க எல்லாம் சரியான ஆம்பளைங்களா இருந்தா அவர்கிட்ட நேருக்கு நேரா நின்னு பாருங்கடா. நின்னு போறா சொல்லடா, நின்னு பாத்துருவோம். முதல்ல என்கிட்ட நின்னு பாருங்கடா. நான் பொம்பளடா. என்ன அடிச்சாலும் உங்களுக்கு தான் கேவலம், என்கிட்ட அடி வாங்கினாலும் உங்களுக்கு தான்டா கேவலம். அப்ப உன்னையே அடிக்கிறோம். நாயை அடிச்சு பாருடா. சின்னையா, என்னையா கோஷ்ட? ஒரு பொண்ணு கிட்ட அத்தனை பையில வீரத்தை காட்டானுங்கடா. ஒரு பொண்ணு கிட்ட
சொல்றியா? ஆமா. அது ஆசாமி பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணுதான். ஓ, நம்ம பொண்ணு. நீ வாசாலே ஒரே தொப்பி கவுந்த பசங்களா, ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போறது இத்தனாமலையா? அப்பதான் ஜெயிக்க முடியும் நண்பா. பொம்பளை கிட்ட சண்டை போடணும். காமிச்சி நீ வித்தாரிச்சு வா. பாரு இவளே, இது பொண்ணு தானே? நீ காட்டு கை வரிச்சு. வரியா சாமி? தனித்தனியா வரியா, சேர்ந்து வரியா சாமி? சொல்ல மாட்டாங்க சமார. ஏண்டா முறைக்கிறீங்க? ஜாதி மேல கை வச்சுட்டா உடாதா புடா. குத்தாலம், கொடைக்கானல், ஊட்டி, நெய்வேலி, தூத்துக்குடி, ஷிமோகா, டார்ஜிலிங், காஷ்மீர், அஜந்தா, எல்லோரா, மகாபலிபுரம். போதும் போதும். ஆக கூடி இந்தியாவில் உள்ள உல்லாச இடங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. இனி நீங்க பார்க்க வேண்டிய இடங்களோ, ரெண்டு பேரும் ரசிக்க வேண்டிய விஷயங்களோ ஒண்ணுமே பாக்கி இல்லையே? ஒண்ணு இல்ல. வெரி குட். மாடிக்கு போங்க. மோகன். என்ன சார்? நாளை காலையில் அந்த பொண்ணை டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு வழி அனுப்பிச்சிட்டு வந்துரு. ஏனே, எந்த பொண்ணு அனுப்ப சொல்றீங்க? நீ அழைச்சிட்டு வந்திருக்கிறியே அவளை. எந்த ஊருக்கு? வேற எங்க? அவ பிறந்த நாடான ரஷ்யாவுக்கு. எதுக்காக? அவ இங்க இருக்க கூடாதுங்கிறதுக்காக. இந்த வார்த்தையை நான் அவளை அழைச்சிட்டு வந்த அன்னைக்கே நீங்க ஏன் சொல்லல? செல்லப்பா, அந்த அளவுக்கு நான் மடையும் இல்லடா. நீ என்னமோ அவளை ரொம்ப பெரிய இதா நினைச்சு இழுத்துட்டு வந்துட்ட. ஹியூமன் வீக்னஸ். உன்னுடைய வேகமும் வெறியும் தனியட்டுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் அப்படி இப்படி விட்டு பிடிச்சு. செல்லப்பா, அன்னைக்கே நான் சொல்லியிருந்தா நீ கேட்டிருக்க மாட்டேன். அண்ணே, இத நீங்க அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, என்னைக்கு சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன். கத்தாதீங்க. நீ கேட்க மாட்டேன். மிரட்டாதீங்க. தெரியும்டா, இனி நீ எனக்கு மேல மாட்டேங்கிற தெரியும். இந்த தெளிவும் தெம்பும் உனக்கு எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குது, அதை யார் உனக்கு சப்ளை பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா இப்ப நீங்களும் நானும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வேற எங்கேயும் போகாதீங்க. திடீர்னு என்னமோ சொல்லிட்டீங்களே அண்ணே. எனக்கு யாரும் கொடுக்காத, யாராலும் கொடுக்க முடியாத, இதுவரைக்கும் இல்லாத அந்த தெம்பையும் தெளிவையும் இப்ப நீங்க எனக்கு கொடுத்துருவீங்களோன்னு தான் பயப்படுறேன். நீ பயப்படுறேன். எனக்கு நீ பயப்படுற. சத்தியமா சொல்றேன், பயப்படுறேன். நினைச்சு பாருங்க, பயத்தினாலேயோ பாசத்தினாலேயோ இதுவரைக்கும் நீங்க கீர்ன கோட்டை நான் மீறி நடந்தது உண்டா? ஆனா இன்னைக்கு என் மனைவியை பத்தி நீங்க எடுத்திருக்கிற இரக்கமில்லாத முடிவுனால உங்களை நானே எதுக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திருவீங்களோன்னு நான் பயப்படுறேன். அண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பயத்தை பயன்படுத்திக்கங்க. அப்போ இன்னமும் நீ எனக்கு பணிஞ்சு போக தயாராயிருக்க? காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்றா, நான் உன்னுடைய அண்ணங்கிற முறையில உன்னுடைய நல்லது கெட்டத முடிவு செய்யற பொறுப்பு எனக்கு உண்டுங்கிறத நீ ஒப்புக்கொள்றியா இல்லையா? அண்ணே, இத நான் ஒப்புக்கொள்ற இதே நேரத்துல என்னுடைய மனைவியின் எதிர்காலத்தை பத்தி முடிவு செய்யும் பொறுப்பு என் ஒருத்தனை தவிர இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்லைங்கிறத நீங்களும் ஒப்புக்கொண்டுதான் தீரணும். அவள் அனுப்ப போறியா இல்லையா? காரணத்தை சொல்லுங்க. வெளியே சொல்ல முடியாத 1008 காரணம் இருக்குடா. அவளை அனுப்புறதுக்கு தானே. அவளை அனுப்ப கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு காரணம் சொல்லட்டுமா? சொல்றா பாப்போம். அன்னைக்கு அனுப்பியிருந்த அவளை நான் தனியா தான் அனுப்பியிருப்பேன். இன்னைக்கு என்னால எப்படி அனுப்ப முடியும்? அவ தாய்மை அடைஞ்சு நிற்கிறாளே. நடந்துடுமோன்னு பயந்து நீ அவளை அனுப்பணும்னு துடிச்சியோ, அது நடந்துடுச்சு. அவ தாய்மை அடைஞ்சிட்டா. அவ வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் தம்பி தகப்பன். இதுவரைக்கும் உனக்கு குழந்தை கிடையாது. குழந்தைய பத்தி வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் தகப்பன் சொத்துக்கும் தம்பி மகன் வாரிசா வந்துட்டான். இனியும் நிலைமை என்ன? இனியும் வாழ்க்கை என்ன? இனியும் வருங்காலம் என்ன?
எங்கங்க? எங்கேயோ எந்த ஊருக்கோ காரோ வராதரமோ இப்படி போயிட்டே இருந்தா லைஃபுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஏன் இப்படி? எதுக்கு போகணும்? இந்த வீட்டுல மட்டுமல்ல, இந்த ஊர்லயே ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. நான் இருக்கவும் மாட்டேன். அண்ணே என்ன இது? நீங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? செல்லப்பா, இந்த ஊர்ல நான் முடிசூடா மன்னனா வாழ்ந்தவன்டா. இனி மானம் இழந்து மரியாதை இழந்து வெறும் மனிதனா வீதியில உலாவனா தயாரா இல்ல? என்ன விட்டுரு. அண்ணே உங்களுக்கு என்னென்ன தலையெழுத்து? நீங்க எதுக்காக இந்த வீதியில உலாவணும்? எதுக்காகவா? உலாவ வச்சிருவாண்டா உங்க அண்ணன் வக்கீல் சந்தானம். அவரை பத்தி இருக்கா? எந்த நிமிஷமும் எனக்கு குழி தோண்ட காத்துட்டு இருக்கும் அந்த வக்கீல் சந்தானத்துக்கு இவ கர்ப்பமாயிட்டாங்கிற செய்தி கற்கண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குண்டா. என்ன செய்வான் தெரியுமா? இவளுக்கு பிறக்கும் குழந்தைய மையமாக கொண்டு சொத்து வாரிசு வழக்கு. அந்த அளவுக்கு நான் போனாலும் என்ன அவர் போக விட மாட்டாருண்ணே. அவனா கண்டிப்பா போக விட மாட்டாருண்ணே. அண்ணே இன்னமும் நீங்க அவரை புரிஞ்சுக்கல. இப்ப நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா புரிஞ்சுக்கிட்ட? பாட்ட சொத்துக்கு பேரன் வாரிசா வந்துருவானோன்னு தானே பயப்படுறீங்க? அண்ணே இப்ப சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த சொத்தை பூரா நான் உங்களுக்கே கொடுத்துறேன். இப்படி வர, இப்படி வர. என்ன சொன்ன? நீ எனக்கு சொத்து தரையா? ஆமா. டேய் தம்பியா பிள்ளை, அப்பா உயில என்ன எழுதி வச்சிருக்கிற தெரியுமா? எது வேணும்னாலும் இருக்கட்டும். டேய், உயில மனசுல வச்சு பேசுறதா இருந்தா நான் தான்டா உனக்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்துட்டு தான் போறேன். அண்ணே நீங்க விட்டு கொடுக்க வேணாம், வீட்டை விட்டு போக வேணாம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன். அவளுக்காக நீ என்ன விட்டுட்டு போகணும் பிரியா? அண்ணே என்னென்ன இப்படி சொல்றீங்க? என்ன நீங்க புரிஞ்சுக்கலையா? அண்ணே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அவ வேணும், நான் வேண்டாம். அண்ணே நீங்களும் வேணும்னே என்னென்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. நான் வேற என்னடா சொல்றேன்? நீ இந்த வீட்டிலேயே இரு, அவளோட இரு, ஆனந்தமாயிரு. ஏன் நீ அழுகுற? இத்தனை சொத்தையும் இவ்வளவு பெரிய வீட்டையும் விட்டுட்டு போறோமேனா? ராம இருக்கிற இடம் அயோத்தி, இந்த நாகப்ப நிக்கிற இடம் பழண்டி. அவனால் என்ன செய்ய முடியும்? சின்ன பையன், இதுவரைக்கும் காரணா சம்பாதிச்சிருக்கானா? இல்ல சம்பாதிக்கத்தான் முடியுமா? நாம விட்டு கொடுக்கும். யாருக்காக? என் ரத்தத்துக்காக, என் கூட பிறந்த தம்பிக்காக. அவன் நல்லா இருக்கட்டுண்டி. ஒரு தத்துவம் சொல்றீங்க, அவன் மனைவிக்காக தன் அண்ணனையே கூட தயாராயிட்டான். நான் என் தம்பிக்காக என் சொத்துக்களையே விட்டுட்டு போறேன். யார் உயர்ந்தவங்கிறத உலகம் தீர்த்துக்கட்டுமே. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல முடிவு ஏற்படும் எதிர்பார்த்தது. நான் இவ்வளவு நேரம் பேசாமல் இருந்தேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன். நான் நினைக்கிற நல்ல முடிவு இங்க நிச்சயமா ஏற்பட்டுடும். நான் போயிட்டு வரேன். மனசை திடப்படுத்திக்கங்க. அது எப்படி முடியும் ஜூலி? பாரு, எதை விட்டுட்டு நீ போறியா? இல்லையே, உங்கள் அன்பின் சின்னத்தை, உங்க பிரதிபிம்பத்தை என் வயிற்றுல சுமந்தபடியே தானே போறேன். ஜூலி போறேன்னு சொல்றாளே, போக சொல்ல வேண்டியதுதானா? சொல்லண்டே. பிறந்த நாட்டையும் பெற்ற தாய் தந்தையரையும் விட்டு என்னையே நம்பி இங்க வந்து என் இன்பத்தின் சுமையை, என் எதிர்கால வாரிசு வயசுல சுமந்தபடி இந்த நாட்டை விட்டே போறேன்னு சொல்றாளே, போக சொல்ல வேண்டியதுதானா? அண்ணே சொல்லண்டே, அண்ணே வாயை திறந்து சொல்லண்டே. ஜூலி, என்ன ஜூலி, எங்க போற? போறேனா? புகுந்த வீட்டுல இருந்து புறப்பட்டு இருக்கேன். பிறந்த வீட்டுல போய் சொல்லிட்டு தான் போவேன். ஜூலி பாருங்க, என்ன அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க எப்படி அசைக்க முடியாத காரணத்தை சொன்னீங்களோ, அதே போல இனி நான் இங்க இருக்க கூடாதுங்கிறதுக்கு பல மறுக்க முடியாத காரணங்கள் எங்கிட்ட இருக்கு. அது என்ன காரணம் ஜூலி? வாங்க சொல்றேன். நீயே இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னமா செய்ய முடியும்? வாழ்க்கையில இப்படி எல்லாம் சில